Okay students, நம்ம அந்த டாபிக் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? சவுண்டு, longitudinal wave, compression and rarefaction, 3 types of sound waves. என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா audible, infrasonic and ultrasonic. And then difference between the light and sound. So next we have to see the wave velocity. Wave na என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா அலை வடிவத்தில் செல்றது தான் வந்து நம்ம wave அப்படினு நம்ம சொல்றோம். சரியா? இது வந்து wave அப்படினு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம். சவுண்ட்னா வந்து என்ன வேவ் பார்த்தோம்? லாங்கிடியூடினல் வேவ் அப்படின்னு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. லாங்கிடியூடினல் டிரான்ஸ்வர்ஸை குறுக்கலைகள் நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா. அதுதான் லாங்கிடியூடினல் வேவ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? வேவ் வெலாசிட்டி ஜென்ரலி we have to study in the motion lesson formula you studied in 9th standard, also 10th standard second lesson. Velocity is equal to what is the formula? Distance by time. So distance by time taken. Then v is equal to lambda by t. Here v, what is called v? Velocity and distance, displacement அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல வேவ் மெத்தடை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லாம்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம வேவ் மெத்தட் என்ன சொல்லுவோம்? நம்ம இதுக்கு பேர் வந்து லாம்டா. தமிழ் இதுக்கு பேர் வந்து அலை நீளம். நீங்கள் பேசுகிற ஒரு வாய்ஸு எவ்வளோ தூரம் போய் ரீச் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வேவ் லென்த் அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஸ்லோவாக பேசுனீங்கன்னா ரொம்ப கொஞ்சமான தூரத்தில் போய் கேட்கும். நீங்கள் ரொம்ப கத்தி பேசுனீங்கன்னா ரொம்ப தூரமாக போய் கேட்கும். அப்போ எதை பொறுத்து இருக்குது? நீங்கள் எவ்வளோ வாய்ஸ் எஃபர்ட் கொடுத்து பேசுகிறீங்களோ அதை பொறுத்து தான் அது வந்து ட்ராவல் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதோ அதை நம்ம லாம்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டைம் டேக்கன். இந்த இடத்துல number of frequency n அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. n is called a number of frequency. What is the formula? 1 by t. What is the formula? Number of frequency n is equal to 1 by t. அப்போ இந்த 1 by t இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் what is the formula வருது? v is equal to n lambda. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். வேவ் வெலாசிட்டி, velocity is equal to distance by time, and what is the distance? To be how much of your voice to reach the particular place, one place to another place, your voice is converted into wave method to reach the particular point is called lambda. The symbol is lambda. Another name is called wave length. தமிழில் அலை நீளம். நீளம்னா எவ்வளோ தூரம் அது போச்சு, அப்போ அந்த லாம்டா நம்ம சொல்கிறோம் இல்லையா? லாம்டா பை டி. So here n is equal to 1 by t. The substitute formula is number of frequency taking a value n is equal to 1 by t. So v is equal to n lambda. இந்த ஃபார்முலா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா velocity is equal to number of frequency into wavelength. எவ்வளோ வேகம் இருக்கும் நீங்கள் பேசின வாய்ஸ், இப்போ சவுண்டோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எதை பொறுத்துனா நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வைப்ரேட்டிங் ஆஃப் த மாலிகுல்ஸ். நீங்கள் ஸ்லோவாக பேசுனீங்களா அதிகமாக பேசுனீங்களா அது மல்டிப்ளை அது எவ்வளோ தூரம் போச்சு, இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம். எது ஸ்பீடு? அந்த சவுண்டு ட்ராவல் பண்ணுற ஸ்பீடை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். வாட் இஸ் த ஃபார்முலா? v is equal to n lambda. n is called number of frequency and lambda is called wavelength. இப்போ இது நீங்கள் நிறைய முறை படிச்சிருப்பீங்க, இந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா. angle of incidence is equal to angle of reflection. இப்போ ஒரு லைட் வந்து ஒரு சவுண்டு வந்து ஒரு இடத்துல படுது அப்படின்னா பட்டு எதிரொலிக்குது. நான் பேசுகிற வாய்ஸ் நீங்கள் பேசுனீங்கன்னா பெஞ்ச் மேலே பட்டு இவ்வளோ வாலில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா எவ்வளோ இமேஜ் வந்து படுதோ அந்த ஆங்கிளும் ரிஃப்ளெக்ட் ஆகிற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் படக்கூடிய வாய்ஸ் முதல்ல நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க இல்லையா? ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த வாலில் ஹிட்டாகி ரிஃப்ளெக்ட் ஆகுதா, அது படுதும் அது படுறதும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதும் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஆர். தட் இஸ் கால்டு லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், எதிரொலித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் ஆங்கிள் ஆஃப் ஐ, ஆங்கிள் ஆஃப் ஆர் அண்ட் தட் பர்டிகுலர் பாயிண்ட். இது மூணுமே ஒரே இடத்துல நடக்கும், வேறு வேறு இடத்துல நடக்காது. நீங்கள் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ சவுண்டு எதிர்க்க ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அது மேலே பட்டு அதே இடத்துல தான் எதிரொலிக்கும். இங்கே பட்டு எங்கேயோ போய் எக்கோ கேட்காது, அந்த பர்டிகுலர் பாயிண்டில் தான் நமக்கு எக்கோ கேட்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கு பவுண்ட்ரி டென்சர் மீடியம், ரேரர் மீடியம் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த ரிஜிட் வாய்ஸ் இந்த இடத்துல பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது.
ஒரு வால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே படுதுன்னா அந்த ஆங்கிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுமா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது. நீங்கள் என்ன ப்ரொடியூஸ் பண்ணீங்களோ அந்த அளவு தான் ஆங்கிள் வந்து இருக்கும். இன்னும் நம்ம நிறைய டாபிக் வந்து சவுண்டில் பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ஃபியூ டாபிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம். வாட் இஸ் த சவுண்ட், லாங்கிட்யூட்ல ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒன்று நம்ம முக்கியமாக வந்து சவுண்டு வந்து நான் முக்கியமாக சில இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுக்கணும். அதிகப்படியான இரைச்சலை நம்ம கேட்கக்கூடாது. இரைச்சல்னால் வந்து சில பேர் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க நைட்டில். இதை நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஆஸ் எ ஃபிசிக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர் நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். நைட் டைம்லையும் இல்லை டே டைம்லையும் சரி, ஹெட்செட் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 70,000 பாக்டீரியா உங்கள் காதில் அதிகமாகுது. 70,000 பாக்டீரியா உங்கள் காதில் ஹெட்செட் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக வந்து உருவாகுது. ஏன் அதனால் உருவாகுது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் அந்த இடத்துல இருக்காது. அப்போ பாக்டீரியா வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தொடர்ந்து 2 மணி நேரம் ஹெட்செட் போட்டுட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் ஹெட்செட்டை. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காதில் சில சேஞ்சஸ் வந்து தெரியும். அதனால தான் சொல்கிறேன், ஹெட்செட்டை வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக படிக்கிறதுக்கு ஹெட்செட் வந்து ரூம் கதவு சாத்திட்டு நீங்கள் ஹெட்செட் எல்லாமே வந்து படிக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து நான் படிக்கிறன்ற பேரில் ஃபோன் எடுத்துமே வச்சுக்கிறீங்க, ரூமில் ஹெட்செட் எடுத்துமே வச்சுக்கிறீங்க, வைஃபை கனெக்ஷன் இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரியலி வெரி வெரி ஹாப்பி. நாட் ஓன்லி ஃபார் மீ ஹாப்பி, அவர் இன்ஸ்டியூஷன், அவர் டீச்சர்ஸ், பர்டிகுலர்லி ஒரு பேரண்ட்ஸ் ஆர் வெரி வெரி ஹாப்பி. அதை படிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். உங்கள் பேரண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நிறைய பேர் அதை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறீங்க. நைட் டைமில் வந்து ஹெட்செட் போடுறீங்க. பகல்லே ஹெட்செட் போடக்கூடாது, நைட் டைம்லேயும் ஹெட்செட் போடக்கூடாது. வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்கள் கண்ணும் உங்கள் காதும் அதிகமாக பாதிப்படைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து ப்ளூ லைட் ஃபில்டர்னு இருக்கும், இல்லை டார்க் மோடுன்னு இருக்கும். அதை நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நைட்டில் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. வேறு வழி இல்லை, அப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டார்க் மோடு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் டிவி பார்க்குறதா இருந்தாலும் சரி, செல்ஃபோன் பார்க்குறதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக பண்ணும். செல்ஃபோனோட வெளிச்சத்தையும் அந்த லைட்டோட வெளிச்சமும் ஈக்குவலாக இருக்கிறதால உங்கள் கண்ணுக்கு ஓரளவுக்கு பாதிப்பு குறையும். நல்லா கவனிங்க, ஓரளவுக்கு பாதிப்பு குறையும். இருட்டில் பெட்ஷீட்டை போயிட்டீங்கன்னு யாரெல்லாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் வந்து கூடிய சீக்கிரம் சுத்தமாக கண்ணு தெரியாத அளவுக்கு போகிற அளவுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் மொபைலை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரையும் நான் சொல்லலை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. அதேமாதிரி வந்து ஹெட்செட்டை வந்து யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிங்க. ஏன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சில பேர் வந்து இந்த பின்னுலாம் காதில் விடுவாங்க. ஏன்னா இதை சொல்கிறேன்னா, சவுண்டை பற்றி படிக்கும்போது சவுண்டு நிறைய பேர் கேட்காது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா ஏர் பின்னை விட்டு க்ளீன் பண்ணுறது, வேறு என்னென்னலாம் கையில் கிடைக்குதோ, தொடப்பு குச்சி என்னென்ன கையில் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து உங்கள் இயரை விட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக உங்கள் காதில் இருக்கிற வேக்ஸை நீங்கள் க்ளீன் பண்ணாமல் இருந்தாலே அதுதான் நல்லது. அதுவே வந்து சேஃப். டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் அதுதான் சொல்லுது. வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வேக்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து இயர் ட்ரம்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பின்னு, தொடப்பு குச்சி என்னென்ன கையில் கிடைக்குதோ எல்லாம் காதில் விடுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்குலாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் யார் எது பேசினாலும் கேட்காது. ஹெட்செட்டை யூஸ் பண்ணுறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட்டை வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க. நைட் டைமில் யூஸ் பண்ணும்போது மொபைலை டார்க் மோடில் யூஸ் பண்ணுங்கள். அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா நைட் டைமில் மொபைலை யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் டெவ்ஸ் மானிட்டர் எப்போவுமே உங்கள் பக்கத்தில் இருக்கிறது நமக்கு சேஃபஸ்ட்டு கிடையாது. வந்து பார்த்திங்கன்னா அதை குறைச்சிக்கிங்க. அதே நேரத்தில் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சவுண்டு வந்து திரும்ப திரும்ப கேட்காதீங்க. சில பேர் ஹெட்செட்டு போட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப் மியூசிக்கு, ரொம்ப ரேப் மியூசிக், ரொம்ப அதிகப்படியான மியூசிக் வந்து கேட்பீங்க. அது கேட்டிங்கன்னா உங்கள் இயர் ட்ரம் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹெட்ஏக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு வரும். அதிகப்படியான சவுண்டை நம்ம கேட்கக்கூடாது. வி ஹாவ் டு பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்ட். மெலோடி பிரச்சனை இல்லை. வந்து பார்த்திங்கன்னா என்னதான் சொல்லி அந்த கம்ப்ரெஷன் சொன்ன பாருங்கள், அந்த கம்ப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். வந்து பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் வந்து காது கிட்ட வந்து ஓன்னு கத்திட்டு ஓடும். அது சில பைத்தியங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகப்படியான சவுண்டை உடனடியாக கேட்கும்போது இயர் ட்ரம்மும் வந்து வைப்ரேட் ஆகி டேமேஜ் ஆகும். அந்த சவுன்னு சொல்லுவாங்களே, அது கிழியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் பார்த்தோம். அப்புறம் வந்து அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் சைட்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, லோ ஹார்ன் போட்டிருப்பாங்க.
பி லோனா பி சைலண்ட்டு, லோ ஆர்னு. ஹாஸ்பிட்டல் சைடு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆர்னு அடிக்கக்கூடாது. ஏன்னா பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு அதிகமாக கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய அட்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் பீயிங்காக இருந்தாலும் சரி, சவுண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக கேட்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஆடிபிள் எவ்வளோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் எவ்வளோ சொன்னேன்? வாட் இஸ் ஆடிபிள்? 20,000 ஹெர்ட்ஸ். இதுதான் ஆடிபிள். அதுக்கு நீ இது எப்போவுமே கேட்டுக்கினே இருக்கலாமா அப்படின்னா கேட்கக்கூடாது, தப்பு. இட்ஸ் வெரி வெரி ராங். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த சவுண்ட் கான்ஃபிகரேஷன். வீட்டில் கூட சவுண்டை வந்து கம்மியாக வைங்க, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சவுண்டை கேளுங்க. திஸ் திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில வண்டியில் போகும்போது கூட சும்மா ஹார்ன் அடிச்சுக்கினே இருக்கும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சவுண்டை மேக்ஸிமம் வந்து குறைச்சி கேளுங்க, உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் சவுண்ட் லெசன் நம்ம எலாபரேட்டடாக நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். இது வரைக்கும் நடந்த எழுதி பாருங்கள். All the best students. Thank you.